இன்றைய நாளுக்கான கர்த்தர் தந்த பைபிள் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினிச் சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். தானியேல் புத்தகத்தில் இருந்து 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உதாரணத்துடன் கூடிய சிறிய கதை. ஒரு கிராமத்தில் தேவனோடையே நடந்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் இருந்தான். அவன் எதிலும் நேர்மையோடும் உண்மையோடும் நடந்தான். ஆனால் சிலர் அவனை விரும்பாமல் பொய் குற்றம் சாட்டி ராஜாவின் முன் கொண்டு வந்தார்கள். ராஜா கேட்டான், நீ என் கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டாயா? இல்லையெனில் உன்னை தீயில் எரிந்து விடுவேன். அப்போது அந்த இளைஞன் அமைதியாகச் சொன்னான், என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். நீர் என்னை எரியும் தீயில் போட்டாலும் அவருடைய கைகளிலிருந்து என்னை யாரும் பறிக்க முடியாது. அவனை அவர்கள் பெரிய அக்கினிச் சூளைக்குள் தள்ளினார்கள். ஆனால் அதிசயமாக அவனுக்கு தீயால் எந்த தீங்கும் செய்யப்படவில்லை. அவன் அருகில் ஒளி நிறைந்த ஒருவன், தேவனுடைய தூதர், தோன்றினான். இந்த சம்பவத்தால் ராஜாவே வியந்து, உன் தேவன்தான் உண்மையான தேவன் என்று அனைவருக்கும் அறிவித்தான். கற்றுக்கொள்ள வேண்டியது. நம்முடைய வாழ்க்கையில் அக்கினிச் சூளை போல சோதனைகள் வரும். மனிதர்கள் எவ்வளவு வலிமையான ஆணையிட்டாலும் அதற்கு மேல் தேவனுடைய ஆட்சி உள்ளது. தேவன் நம்மோடு இருந்தால் தீ கூட நம்மை எரிக்க முடியாது. ஜெபம். அன்பான பரலோக பிதாவே, எனது வாழ்க்கையில் சோதனைகளை சந்திக்கிறேன். சில சமயம் அது எரியும் அக்கினிச் சூளை போல பயமுறுத்துகிறது. ஆனால் ஆண்டவரே, நீர் என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். மனிதர்களின் ஆட்சியோ சாத்தானின் சோதனைகளோ தீய சூழ்நிலைகளோ எனக்கு தீங்கு செய்ய முடியாது. ஏனெனில் நீர் என் இரட்சகர். என்னை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் விடுவித்து உம்முடைய மகிமையை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தும். என் நம்பிக்கை சோர்ந்து விடாமல் உம்மை ஆராதிக்கிற நம்பிக்கையில் நிலைத்திருக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.